அனைவருக்கும் வணக்கம். கீழ்வேளூர் அஞ்சுவட்டத்தம்மன் பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த பதிவோடு சேர்த்து காளியுகம் யூடியூப் சேனலில் 12 காளி அவதாரங்களின் வரலாறு கூறப்பட்டிருக்கு. இதை ஒரு தொகுப்பாக, அதாவது ஒரு பிளேலிஸ்டாக காளியுகம் யூடியூப் சேனலில் காளி அவதாரங்கள் என்ற பிளேலிஸ்ட்டு கீழே பார்க்கலாம். செய்வினைகளை செயலிழக்க செய்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நல்லருள் புரியும் கீழ்வேளூர் அஞ்சுவட்டத்தம்மன் எனும் பத்ரகாளி அம்மனை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். கீழ்வேளூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருவாரூர் நாகை நெடுஞ்சாலையில் இருக்குது. அந்த காலத்தில் இந்த ஊர் இளந்த மர காடாக இருந்ததுனால வடமொழியில் இந்த ஊருக்கு பத்ரிகாரண்யம்னு ஒரு பெயர் உண்டு. கீழ்வேளூர் ரயில்வே நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அக்ஷயலிங்கேஸ்வரர் கோவில். தன்னை நாடி வரும் பக்தர்களின் கேடுகளை, அதாவது தீவினைகளை இல்லாமலாக்குவதால் அக்ஷயலிங்கேஸ்வரருக்கு கேடிலியப்பர் என்ற பெயரும் உண்டு. இங்கு அருள் பாலிக்கும் அம்பாளின் பெயர் வனமுலை நாயகி என்னும் சுந்தரகுஜாம்பாள். இத்திருத்தலத்தில் முருகப்பெருமானின் தோஷம் நீக்குவதற்காக ஈசனின் ஆணைப்படி அம்பாள் எடுத்த பத்ரகாளி அவதாரம்தான் அஞ்சுவட்டத்தம்மனின் அவதாரம். அந்த தலவரலாறை பார்க்கலாம். திருச்செந்தூரில் சூரபத்மனை அழித்த கொலைப்பாவம் தீர முருகர் ஈசனை வணங்கினார். ஈசன் தன்னை கீழ்வேளூர் வந்து வணங்குமாறு முருகரிடம் கூறினார். முருகரும் கீழ்வேளூர் வந்து சிவபூஜையை ஆரம்பித்தார். ஆனால் முருகரை பற்றியிருந்த கொலைப்பாவம், அதாவது வீரகத்தி தோஷம், அவருடைய பூஜைக்கு இடைஞ்சலாக இருந்தது. முருகப்பெருமான் அம்பாளை வணங்கினார். கருணை அன்னை அண்டமெல்லாம் நடுநடுங்க காளியாக அவதாரம் எடுத்தாள். 4 திசை மற்றும் ஆகாயம் எனும் 5 வட்டங்களிலும் வீரகத்தி தோஷம் முருகப்பெருமானை நெருங்காதவாறு அன்னை காத்தருளினார். முருகப்பெருமானும் தன்னுடைய தோஷம் நீங்கி ஈசனுடைய அருளை பெற்றார். 5 வட்டங்களிலும் பரவி அன்னை இங்கு முருகனை காப்பாற்றியதால் அஞ்சுவட்டத்தம்மன் என்றும் கீழ்வேளூர் காளி என்றும் அழைக்கப்படுகிறார். கீழ்வேளூர் அக்ஷயலிங்கேஸ்வரர் வனமுலை நாயகி அஞ்சுவட்டத்தம்மன் திருக்கோவில் முருகருடைய சாபம் நீங்கி விமோச்சனம் பெற்றது போல பலர் பெற்ற சாபத்திற்கு தீர்வாக அமைந்தது இத்திருத்தலம். பல புராண பெருமைகளை கொண்டது. நரகாசுரனை கொன்ற பாவம் தீர திருமாலும், தான் இழந்த படைத்தல் தொழிலை மீண்டும் பெற பிரம்மதேவரும், வசிஷ்டருடைய சாபம் நீங்க இந்திரனும், மார்க்கண்டேயன் மீது காலபாசம் வீசிய குற்றம் நீங்க யமதர்மனும், விநாயகருடைய சாபம் தீர சந்திரனும் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றுள்ளனர். கோவிலில் அஞ்சுவட்டத்தம்மனுடைய திருக்கோலத்தை பார்க்கலாம். முதல் திருச்சுற்றில வடகிழக்கு மூலையில் வடக்கு நோக்கி அம்பாள் அமர்ந்த நிலையில் 8 கரங்களுடன் காட்சியளிக்கிறாள். அஞ்சுவட்டத்தம்மனுடைய சிற்பம் சுதை வடிவம் என்பதால் அம்பாளுக்கு புனுகு சட்டம் சார்த்தி அலங்காரம் செய்கின்றனர். பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜைகளும் அலங்காரமும் நடைபெறும். மாசி மாதம் பௌர்ணமி அன்று அம்பாள் முன்னால் இருக்கும் நெய்க்குளத்தில் அம்பாளுடைய முகம் தெரிவது மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இதனை நெய்க்குள தரிசனம் என்று சொல்வார்கள். இந்த கோவிலில் பங்குனி பெருவிழாவில் அஞ்சுவட்டத்தம்மனுடைய தேரோட்டம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும். தன்னை நாடி வரும் பக்தர்களின் தன்வினைகளை, செய்வினைகளை, ஊழ்வினைகளை நீக்கி நல்லருள் புரியும் அஞ்சுவட்டத்தம்மனிடம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். மீண்டும் பேசலாம்.